Hi everyone, in the video என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to see about the 1 month study plan for public exam 2025 கிட்டத்தட்ட வந்தாச்சு public exam இந்த 1 monthல study plan அப்படினு சொல்றத விட நீங்க என்ன பண்ணனும் என்ன பண்ண கூடாது அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் வீடியோ மாதிரி தான் நீங்க வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் இவ்வளவு நாள் நம்ம எதுக்கு படிச்சோமோ அத டே கிட்ட வந்துகிட்டே இருக்கு சோ எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிருக்கீங்க எனக்கும் தெரியல ஏனா நானும் என்னோட காலேஜ் வர்க்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியா போயிட்டு இருக்கேன் அதனால தான் என்னால வீடியோஸ் கண்டினியூஸா மேக் பண்ண முடியல பட் ஸ்டில் இந்த கடைசி ஒரு மாதம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ் இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன் சரியா ஸோ கிட்டத்தட்ட இன்னும் 29 days தான் இருக்குது February மட்டும்தான் இருக்குது அதுலேயும் ப்ராக்டிகல்ஸ் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் இனிமேல் இதெல்லாம் நம்ம ரீசனாக சொல்லக்கூடாது எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு ப்ராக்டிகல்ஸ் இருந்துச்சு அதெல்லாமே ப்ராக்டிகல்ஸ் இருக்குது ப்ராக்டிகல்ஸ் எந்த அளவுக்கு நம்ம படிப்போம் ஒரு 2-3 நாள் அந்த ப்ராக்டிகலுக்கு முன்னாடி மட்டும் படிக்க போகிறோம் ஒரு 4 நாள் போகும்னு வச்சுக்கலாம் 4 ப்ராக்டிகலுக்கு மற்றபடி ரெக்கார்ட்லாம் இந்த நேரத்துக்கு நீங்கள் முடிச்சு வச்சுருக்கணும் எல்லா ஸ்கூல்லையுமே முடிச்சு வாங்கியிருப்பாங்க இப்போ உட்காந்து ரெக்கார்டு எழுத போகிறதில்ல ப்ராக்டிகலுக்கு முன்னாடி அந்த ஒரு வாரம் மேபி உங்களுக்கு போனாலும் போகலாம் ப்ராக்டிகல் படிக்கிறதுக்காண்டி பட் அதுக்கு நம்மளுக்கு போக போகிறது இல்லை டைம் ஸோ அப்போ அதை ஒரு ரீசனாக நம்ம செஞ்சுருக்கக்கூடாது வச்சுருக்கக்கூடாது ஸோ அப்போ இந்த 29 days நம்ம என்ன பண்ண முடியும் வாட் கேன் வி டூ இன் திஸ் 29 days ஏன்னா நம்ம இத்தனை மாதம் ஜூனில் ஆரம்பிச்சு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி 8 மாதம் போயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட 240 days சரியா மினிமம் 200 days நம்ம படிச்சிருக்கோம் அந்த 200 days பண்ணாதையா 29 days பண்ண முடியும்னா முடியும் எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் யூ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் பட் அந்த 200 days பண்ணாத ஃபுல்லாக நான் அந்த 29 days பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது பட் நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா இப்போ இந்த 29 days சென்டம் எடுக்க முடியுமா இந்த மாதிரி நிறையா கொஷின் 500+ எடுக்க முடியுமா 550+ எடுக்க முடியுமா இந்த ஒரு மாதம் ஒழுங்காக படித்தா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக கேட்பீங்க இந்த வீடியோ கீழே கேட்பீங்க ஸோ நான் என்ன சொல்வேன்னா அது கண்டிப்பாக எடுக்க முடியுமான்னு எனக்கும் தெரியாது நீங்கள் எப்படி படிப்பீங்க நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுவீங்க எவ்வளோ நேரம் படிப்பீங்கன்னு எனக்கும் தெரியாது அதனால் நான் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கலாம் அதுக்காக இப்போ 100 மார்க் எடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் படிக்காமல் விட்டுருவீங்களா இப்போ மேபி ஒரு 90 மார்க் எடுக்கலாம் 80 மார்க் எடுக்கலாம் ஸோ அந்த 100 மார்க் எடுக்க முடியாதுங்கிற ஒரு தாட்லேயே அந்த 90 மார்க்கை நீங்கள் விடணுமா புரியுதா நான் சொல்கிறேன்னு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 500+ இந்த 29 நாளில் படித்து எடுக்க முடியுமான்னு கேட்டால் டிபெண்ட்ஸ் ஆன் யூ தான் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பட் 500 எடுக்க முடியாது என்னால் நான் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த 29 நாள் படித்தா என்னால் 500 எடுக்க முடியாதுன்னு நினச்சி அந்த 480 மார்க் எடுக்க போகிறத நீங்கள் விட போகிறீங்களா ஸோ எடுக்க முடியுமான்னு கொஷின் கேட்குறதுக்கு பதிலாக யூ ஸ்டார்ட் படிச்சுக்கிட்டே இருங்க உங்களோட எஃபர்ட்டை ஃபுல்லாக போடுங்க வர மார்க் வரும் சரியா இவ்வளோ எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அந்த டவுட்டே உங்களுக்கு என்ன செய்ய வேணாம் இப்படி தான் இவ்வளோ நாள் நம்ம என்ன செஞ்சுட்டோம் நிறைய பேர் ஓட்டிகிட்டு வந்திருப்பீங்க எனக்கும் அது புரியுது பட் ஒன் திங் இதுக்கப்புறமும் முடியுமா முடியாதாங்கிற கேள்வியே கிடையாது நீங்கள் படித்து தான் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் என்ன இருக்கீங்க ஏன்னா இன்னுமே நிறையா பேர் பாதி படிக்காமல் இருப்பீங்கிறத நான் ஐ கேன் கேரண்டி ஸோ அவங்களுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரியா ஆல்ரெடி இப்போ படித்து முடித்தவங்க நீங்கள் என்ன பண்ணணும் டெய்லி ரிவிஷன் இருக்கணும் நான் படிச்சிட்டேன் போர்ஷன் நான் முடிச்சிட்டேன் அதனால் நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை ஏன்னா நம்ம நிறையா இந்த டைமில் தான் மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா நிறைய ப்ரெஷர் வரும் எக்ஸாமாக வைப்பாங்க ஸ்கூலில் ஸோ அது மாதிரி ரிவிஷன் எக்ஸாமில் இருந்தால் அட்டன் பண்ணுங்கள் ஒரு 2-3 ரிவிஷன் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா 2 ரிவிஷன் இருக்குன்னா 2ஆக பிரிச்சுக்கோங்க போர்ஷனை ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு நான் வால்யூம் 1 ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு எழுத போகிறேன் செகண்ட் ரிவிஷனுக்கு வால்யூம் 2 நான் ரிவைஸ் பண்ணி எழுத போகிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவிஷனை நீங்களாக ஒரு ஷெடியூல் போட்டு ரிவைஸ் என்ன செய்யுங்க பண்ணுங்கள் டெய்லி ரிவைஸ் பண்ணணும் எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்க விஷயங்கள் மேக்ஸ்லாம் டெய்லி பார்க்கணும் ஃபார்முலாஸை ஃபிசிக்ஸ் எல்லாமே ஸோ இதெல்லாம் நிறையா மறக்கிற மாதிரி இருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும் கேர் பண்ணி ரிவிஷன் கொடுக்கணும் ஏன்னா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஸோ படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறதா ரொம்ப அது ஒரு பெரிய டாஸ்க்கு ஸோ அதனால் டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் டெய்லி ரிவைஸ் பண்ண அது உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக போய் ஸ்டோர் ஆயிடும் ஸோ நிறையா பேர் இதில் தப்பு பண்ணுறதுனா ரிவிஷனே கொடுக்காமல் இருப்பீங்க நல்லா படிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அதை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க ரிவைஸ் டெய்லி தென் ப்ராக்டிஸ் டெஸ்ட் சரி உங்கள் ஸ்கூலில் அவ்வளோ டெஸ்ட் வைக்கல அப்படின்னா நீங்களாக டெஸ்ட் எழுதுங்க நிறைய கொஷின் பேப்பர் இருக்குது ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் இருக்குது ஸோ ஏதோ ஒன்று இப்போ மேக்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் எழுதி பார்க்கணும் இவ்வளோ நாள் எழுதி பார்க்காமே நான் படிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கொஷின் பேப்பர் எடுங்க ட்ரை டு சால்வ் த கொஷின் பேப்பர் இல்லை யூனிட் டெஸ்ட் கொஷின் பேப்பர் ஸோ ஒரு நாள் யூனிட் 1 நான் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யூனிட் 1 ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் கூகுளில் நிறைய கொஷின் இருக்கும் நிறைய வெப்சைட் இருக்குது நம்ம கல்வி இருக்குது கல்வி கடல் இருக்குது ஸோ அதில் யூனிட் 1 கொஷின் பேப்பர் எடுங்க அதில் இருக்க கொஷின்லாம் போட்டு பாருங்கள் அப்போ யூனிட் 1 ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் யூனிட் 2 யூனிட் 3 இது மாதிரி ஒரு நாளைக்கு மேக்ஸ்லாம் இப்படி நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு யூனிட் கொஷின் எடுத்து யூ கேன் ரிவைஸ் சரியா ப்ராக்டிஸ் டெஸ்ட் தென் நம்ம கெமிஸ்ட்ரிக்கு டெஸ்ட் வச்சோம் நிறையா பேர் நல்லா பண்ணியிருக்கீங்க ஒரு சிலர் கொஞ்சம் நல்லா பண்ணல நான் ஆல்மோஸ்ட் திருத்திட்டேன் உங்களுக்கு அது திருத்த அப்படியே வந்திருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கிறத நான் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன் சரியா தென் புக் இன் 1 வேர்ட்
ஸோ எல்லாமே நம்ம படிச்சுட்டோன்னு விட்டுறக்கூடாது. புக்கை என்ன செய்யுங்க, டைம் கிடைக்கும் போது புக்கை ட்ரை டு ரீட் ஃபார் 1 words. அப்புறம் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள், ஏன்னா இந்த டைமில் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா நான் போன வருஷமும் கொடுத்துருப்பேன், ஹாஃப் இயர்லிக்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன செய்யுங்க பாருங்கள். இட் வில் ஷுவர்லி ஹெல்ப். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு 2 mark 3 mark தெரியாத பட்சத்தில் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கம்பல்சரிலி அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன செய்யும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கனால மூச்சு வாங்குது. ஓகே, தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எதுக்கு பார்க்கணும்? உங்களுக்கு ஒரு கம்பல்சரி ஐடியா கிடைக்கிறதுக்கோ, புக்கின் ஒன்னோட ஐடியா கிடைக்கிறதுக்கோ, என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வில் ஷுவர்லி ஹெல்ப். ஸோ இந்த டைமில் நீங்கள் ரிவிஷன் தவிர்த்து ப்ராப்ளம்ஸ்க்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட சைடில் நான் சொல்கிறேன். இது படித்து முடிச்சவங்களுக்கு. தென் அனலைஸ் யுவர் மார்க் லூசிங் ஏரியாஸ். எந்த இடத்துல மார்க் போகுது? ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா எந்த இடத்துல மார்க் போகுது? இல்லை ஆஃப்லி டெஸ்ட் எழுதுறீங்க, ரிவிஷன் 1 எழுதிருக்கீங்க, ரிவிஷன் 2 எழுதிருக்கீங்கன்னா எந்த இடத்துல மார்க் போகுது, எந்த இடத்துல நான் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும், எல்லாமே படித்து எனக்கு மார்க் போகுதுன்னா எந்த இடத்துல போகுதுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் உட்காந்து. சரியா? இன்னும் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக ஈஸி சாப்டர் நீங்கள் இன்னுமே நான் இந்த 1 lesson முடிக்கல 2 lesson முடிக்கிறவங்களுக்கு கதையே இருக்காது. ஆப்வியஸாக ஏதாவது படிச்சிருப்பீங்க, ஒரு 2 lesson 3 lesson மினிமம் படிச்சிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். ஸோ அப்போது நம்ம ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கோம் இம்பார்ட்டன்ட் லெசன் என்னது. இப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th lesson, 6, 7, 8 இதெல்லாமே ஈஸியான சாப்டர். மேக்ஸில் ஃபஸ்ட் 4 சாப்டர், அப்புறம் 8, 11, 12. ஃபிசிக்ஸில் வந்து 1, 2, 5, 6, 8, 9. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா வாட்டி அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த லெசன்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுமே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஈஸி இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்ன செய்யுங்க, இப்போ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா? இப்போ உட்காந்து நான் எல்லாமே படிப்பேன் அப்படிங்கிறது இந்த 1 மாதத்தில் எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லா சாப்டரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ ஈஸியான இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு கவர் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். இல்லை ஒரு சப்ஜெக்ட் தான் நான் படிக்கல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் மட்டும் ஒரு சில முதலேருந்தே படிக்காமல் மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க. இல்லை ஃபிசிக்ஸ் மட்டும் படிக்காமல் இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு சாப்டர் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்கல அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்க்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு 15 நாள் அந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக படிங்க. மற்ற சப்ஜெக்டை சைட் பை சைட் பார்த்துட்டே வாங்க. பட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள் அந்த ஃபுல் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கலையோ அதை நல்லா ஃபோக்கஸ் கொடுத்து படிங்க. சரியா? கோ த்ரூ எவ்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த எல்லா சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கவங்க ஈஸியான சாப்டர்லாம் ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணணும். பட் இப்போ உட்காந்து ஃபுல் சாப்டரும் படிக்கிறதுலாம் கஷ்டம். மற்ற சப்ஜெக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 lesson ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா மீதி 10 lesson ஃபுல்லாக படிக்கிறது கஷ்டம் இந்த 1 monthல. ஸோ அப்போ என்ன செய்யணும், அந்த 10 சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் என்ன செய்யணும், எல்லா சப்ஜெக்ட்லையும் படிக்கணும். ஸோ அட்லீஸ்ட் இப்போ ஒரு கெமிஸ்ட்ரியில் 15 lessonல 5 lesson கண்டிப்பாக ஃபுல்லாக படிச்சிருக்கணும். மீதி 10 சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் படிங்க. இப்போ இருக்க டைமில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தான் அப்ரோச் பண்ண முடியும். இப்போ உட்காந்து நான் 15 lesson உட்காந்து படிப்பேன், ஃபிசிக்ஸில் 10 lesson படிப்பேன், எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம போர்ஷனை விட்டு வச்சுட்டு இப்போ உட்காந்து கவர் பண்ணுவேங்கிறது இட் இஸ் நாட் அ குட் திங். ஒரு சப்ஜெக்டா சரி அதை உட்காந்து படிச்சிடலாம். பட் எல்லா சப்ஜெக்ட்லையுமே நான் வந்து இன்னும் நிறையா படிக்காமல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் த குட் திங். ஸோ அப்போது ஓரளவு இம்பார்ட்டண்டான ஏரியாஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், மற்றதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன செய்யுங்க இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் படிப்பேன் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, நம்மளுக்கு இருக்கக்கூடாது. சரியா? தென் ஸ்டடி 5 to 7 hours டெய்லி. ஸ்கூல் இருந்துச்சுன்னா 5 to 7 மணி நேரமாவது படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஈவினிங் வந்து ஒரு 4 மணி நேரம் படிக்கலாம், மார்னிங் ஒரு 2 மணி நேரம் படிக்கலாம். ஸோ மினிமம் 5 to 7 hours டெய்லி என்ன செய்யுங்க படிக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஸ்கூல் ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எதுவுமே கொடுக்காம நீங்கள் தான் உங்களுக்கு போர்ஷன் முடிக்கிறதுக்கு பொறுப்பு. ஸோ எப்படி நீங்கள் பிளான் பண்ணி படிக்கணுங்கிறது உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும். இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம்ல, இத்தனை மாதம் 200 நாள். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம பிளான் பண்ணணும். இப்பயும் பிளான் பண்ண தெரியலனா இட் இஸ் நாட் குட். தென் 10 to 12 hours லீவ் இருந்துச்சுன்னா 10 to 12 மணி நேரம் படிங்க. எவ்வளோ படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறதா முக்கியங்கிறத நானும் பிலீவ் பண்ணுறவன் தான். பட் ஸ்டில் புக்கை எடுத்துகிட்டு உட்காருங்க. நீங்கள் படிக்கிறீங்களா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு என்ன செய்யும், டெய்லி உட்கார நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், உங்களை அறியாமலே படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த கதையெல்லாம் இல்லாமல் புக்கும் கைமாவே உட்காருங்க. இன்னும் 1 மாதம் தான் நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஓகே. தென் ஹேவ் அ ஷெடியூல் பிஃபோர் ஸ்டடிங். இந்த ஷெடியூல் இல்லாமல் சும்மா கண்டமேனிக்கு எடுத்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு நான் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறேன், இந்த இதை படிக்க போகிறேன், இந்த சாப்டரை இவ்வளோ முடிக்க போகிறேன், இல்லை இதை ரிவைஸ் பண்ண போகிறேன். ப்ராப்பர் ஷெடியூல். ஸோ ப்ராப்பர் ஷெடியூல் இருந்தால் தான் கரெக்டாக உங்களால் என்ன செய்ய கொண்டு போக முடியும். அட்லீஸ்ட் ஒரு ஷெடியூல் இருந்தால் தான் நம்மளுக்கு ஐடியா இருக்கும். ஓகே இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, இதை இத்தனை நாட்களில் இப்படி முடிக்கலாம். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ஷெடியூல் வச்சிருக்குது. அதுக்கு தான் நம்ம ஷெடியூல் போட்டு படிக்கணுங்கிறது. சும்மா என்னத்தையா படிச்சுட்டு போனோம்னா எவ்வளோ படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கே ஒரு ஐடியா இல்லாமல் வேகாக போயிட்டு இருக்க மாதிரி, ஏதோ கண்ணை கட்டி ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி எங்கேயோ போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு ஷெடியூல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே இவ்வளோ படிச்சிருக்கோம், இன்னும் இவ்வளோ விஷயங்கள் நம்ம இருக்குது, ஓகே அப்போனா நம்ம இன்னும் இத்தனை நாளில் இதை படிச்சிடலாம். அப்படி இப்போ நீங்கள் ஒரு லெசன் முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு 4 லெசன் இருக்குன்னா அப்போ அப்கமிங் டேஸில் அந்த 4 லெசன் எப்படி பிளான் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எவ்வளோ படிக்கிறோன்னே தெரியாமல் சும்மா அந்த இதில் கொஞ்சம் இந்த இதில் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கே ஒரு ஐடியா இல்லாமல் செஞ்சிடும் போயிடும். சரியா? அண்ட் நம்ம ஷெடியூலில் நெசசரி பிரேக்ஸ் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். படிச்சுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு 20 minutes இல்லை 25 minutes படிச்சிங்கன்னா ஒரு 5 minutes
10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். சும்மா நடந்து போயிட்டு வாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் இட் இஸ் ஒரு மாதிரி தலை வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்போது நடுவில் கொஞ்சம் பிரேக் நீங்கள் செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். அதெல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். சரியா? தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ நாள் படிச்சுட்டு கடைசி நேரத்தில் ஹெல்த்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. இது எல்லாருமே சொல்கிறதான். அவர் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது இதெல்லாம். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். பட் ஸ்டில் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அண்ட் நல்லா தூங்குங்க. சரியா? மினிமம் 6 ஹவர்ஸ் என்ன செய்யுங்க, தூங்குங்க. அதை தாண்டி அந்த 4 மணி நேரம் தூங்குது, 3 மணி நேரம் தூங்கி மிச்ச நேரம் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் வேணாம். 6 மணி நேரம் தூங்குங்க. அது போக இருக்கிற டைமை ஒழுங்காக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதுவே போதும். நான் இருக்கிற இதில் இவ்வளோ நாள் நம்ம படிக்காமல் இப்போ வந்து நான் ஒரு 2 மணி நேரம் தூங்கிக்கிறேன், 3 மணி நேரம் தூங்கிக்கிறேன், மீதி நேரம்லாம் படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் வேணாம். 6 மணி நேரம் தூங்கினது போக நல்ல டைம் இருக்கும் என்னையை பொறுத்தளவுக்கு. அந்த டைமை நீங்கள் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணாலே என்னது போதுமானது. இந்த சோஷியல் மீடியாலாம் முடிஞ்சளவுக்கு நான் அதுலேயும் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் சொல்லலை மோஸ்ட்லி. ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த சோஷியல் மீடியா பார்க்கறதுனால அவங்கள அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. இப்போ அவங்க ஒரு டைமில் பார்க்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறாங்கன்னா, அந்த டைமை முடிச்சுட்டு அடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அவங்கள அந்தளவுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ அவங்களாம் ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி பார்க்க போகிறாங்களா, பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே கையாக நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன்னா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து யூ ஹவ் டு அவாய்ட் சோஷியல் மீடியா ஆஸ் மச் அஸ் பாசிபிள். இது ஒரே நாளில் வந்துருமான்னு கேட்டால் முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பார்க்குறீங்கன்னா அடுத்த நாள் அதை 55 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுங்க, நீங்களே குறைச்சிட்டு வாங்க. அதை ப்ராபப்ளி அது கொஞ்சம் நாளாக என்ன செஞ்சிடும், உங்களுக்கு அந்த இது போயிடும். சரியா? தென் கொஞ்சம் நல்ல மியூசிக்லாம் கேளுங்க. அதாவது கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிற மாதிரி. இது வந்து யாருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமோ அவங்க. இல்லை எனக்கு பாட்டு கேட்டால் எனக்கு வந்து வேறு அப்படியே சிந்தனைகள் வேறு மாதிரி போயிடும், எனக்கு நிறைய ஞாபகம் வந்துடும், அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் இது சைடில் போகணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கொஞ்சம் நல்ல மியூசிக் கேட்டால் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது படிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் யூ கேன் ஹியர் சம் குட் மியூசிக். இது வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், ரிலாக்ஸுக்காக தான். இது கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும்னா நீங்கள் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் ஃபாலோ இந்த 1 மந்தில். ஸோ மெயினாக படிச்சுட்டு இருக்கவங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா அதை முடிச்சிடுங்க. இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கிறவங்க ஈஸி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை முடிச்சுட்டு மீதிக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிக்க ஆரம்பிங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அண்ட் படித்து முடித்தவங்க ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் என்ன செய்யுங்க, நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் த திங். இன்னும் 1 மாதம் தான் இருக்குது கிட்டத்தட்ட. நல்லா படிங்க. ஏன்னா அந்த 1 மாதம் அதுக்கப்புறம் வர மார்க் உங்களை ரிக்ரெட் பண்ண வச்சிடக்கூடாது. இவ்வளோ நாள் படித்ததுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த 1 மாதத்தை என்ன செஞ்சாங்க விட்டுறாதீங்க. சரியா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஜென்ரலாக பேசினது தான். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வில் see in the next video. Thank you.